சுவாமி விவேகானந்தரின் விரிவான வாழ்க்கை வரலாறு. அத்தியாயம் 38. நீலாம்பர் மடத்தில். மேலை நாடுகளிலிருந்து 1897 பிப்ரவரியில் கல்கத்தாவிற்கு வந்த பிறகு மீண்டும் மேலை நாடுகளுக்கு 1899 ஜூன் 20ஆம் நாள் புறப்படும் வரை சுமார் 2 வருடங்கள் கல்கத்தாவில் இருந்தார் சுவாமிஜி. இதில் 2 யாத்திரைகள் மேற்கொண்டார். அல்மோரா முதலான இடங்களுக்கு முதல் யாத்திரையை முடித்துவிட்டு 1898 ஜனவரி இறுதியில் கல்கத்தா திரும்பினார். மே 11 வரை கல்கத்தாவில் இருந்தார். இந்த நாட்கள் பொதுவாக அவர் மடத்திலேயே கழித்தார். குறிப்பாக அடுத்த தலைமுறை துறவியரை உருவாக்குவதில் அவர் மிகுந்த கவனம் செலுத்தினார். அவர்களுடன் நீண்ட நேரம் செலவிட்டார். கீதை, உபனிஷதங்கள், வரலாறு, விஞ்ஞானம் போன்ற வகுப்புகளை நடத்தினார். கேள்வி பதில் நிகழ்ச்சிகளில் அவர்களை ஊக்குவித்தார். சொற்பொழிவுகள் ஆற்ற செய்தார். சுவாமிஜியின் பெயர் இதற்குள் நாடு முழுவதும் பரவிவிட்டதால் அவரை காண பலர் வந்த வண்ணம் இருந்தனர். அவர்களை சந்தித்தார். நிரந்தரமான மடம் ஒன்றை உருவாக்குவதிலும் அவர் கவனம் வைக்க வேண்டியிருந்தது. அதற்கு மேல் ராமகிருஷ்ண மிஷனின் வாராந்திர கூட்டங்களில் கலந்து கொண்டார். படித்தார். கடிதங்கள் எழுதினார். நீண்ட நேரம் தியானம் செய்தார். ஸ்ரீராமகிருஷ்ண பக்தர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களது நலனை கருத்தில் கொண்டார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் சீடர்களில் ஒருவர் நவகோபால் கோஷ். ராமகிருஷ்ணபூரில் வாழ்ந்த அவரும் அவரது மனைவியான நிஸ்தாரிணியும் குருதேவரிடம் மிகுந்த பக்தி கொண்டவர். இருவரும் தங்கள் வீட்டில் குருதேவரை நிறுவி வழிபட வேண்டும் என்று மிகுந்த விருப்பம் கொண்டிருந்தனர். சுவாமிஜியே வந்ததால் குருதேவர் அங்கு எழுந்தருள்வது உறுதி என்பதை உணர்ந்திருந்தவர்கள் சுவாமிஜியிடம் தங்கள் ஆவலை தெரிவித்தனர். சுவாமிஜியும் மனமாற அதற்கு ஒப்புதல் அளித்தார். 1898 பிப்ரவரி 6ஆம் நாள் அன்று காலையில் மடத்திலிருந்து மற்ற துறவியருடன் 3 படகுகளில் ராமகிருஷ்ணபூருக்கு சென்றார் சுவாமிஜி. காவியுடையும் தலைப்பாகையும் அணிந்திருந்தார் அவர். காலில் செருப்புகள் இல்லை. கழுத்தில் கோல் வாத்தியத்தை தொங்கவிட்டு கொண்டு பஜனை பாடியபடி அனைவரும் சென்றனர். ஏழை பிராமணியின் மடியில் தவழும் இறைவனே நீ யாரோ, உலகையே ஒளியில் ஆழ்த்தும் உத்தமனே நீ யாரோ என்ற ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றிய பிரபலமான பாடலை பாடியபடி அவர்கள் சென்ற காட்சியை மக்கள் வழியெங்கும் கூட்டம் கூட்டமாக நின்று கண்டனர். உலக புகழ்பெற்ற சுவாமி விவேகானந்தர் இவர்தானா என்று அவர்கள் முகத்தில் ஆச்சரியம் தென்பட்டது. அனைவரும் நவகோபால் கோஷின் வீட்டை அடைந்தனர். பூஜை அறை அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. தரை சலவைக்கல்லால் அமைந்திருந்தது. அதில் சற்று உயர்ந்த பீடம் ஒன்றில் பீங்கானில் பதிவு செய்யப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் படம் வைக்கப்பட்டிருந்தது. அறையின் தோற்றமும் சுவாமிஜியின் சாநித்தியமும் அங்கே ஓர் அற்புதமான ஆன்மீக சூழலை உருவாக்கின. சுவாமிஜி அங்கே சென்றபோது நிஸ்தாரிணி வந்து சுவாமிஜியை வணங்கி, ஏதோ எங்களால் இயன்றதை செய்திருக்கிறோம். குருதேவரை நீங்கள்தான் இங்கே எழுந்தருள செய்ய வேண்டும் என்று பணிவுடன் கூறினார். அதற்கு சுவாமிஜி, அம்மா, உங்கள் குருதேவரும் சரி, அவரது 14 தலைமுறையினரும் சரி, இத்தகைய சலவைக்கல் வீட்டில் வாழ்ந்ததில்லை. சாதாரண குடிசையில் மிக எளியவராகவே அவர் வாழ்ந்தார். உங்களைப் போன்ற தூய உள்ளங்களின் சேவையை ஏற்றுக்கொண்டு இங்கே வாழாவிட்டால் எங்கு சென்று வாழப்போகிறார் என்றார். பின்னர் திருநீறு அணிந்து பூஜாரியின் இருக்கையில் அமர்ந்து ஸ்ரீராமகிருஷ்ணரை அங்கே எழுந்தருள பிரார்த்தித்தார். அவரது சீடரான பிரகாஷானந்தர் உரிய மந்திரங்களை ஓதி பூஜை செய்தார். இன்று ஸ்ரீராமகிருஷ்ணரின் வழிபாட்டு பாடலாக எல்லா இடங்களிலும் ஓதப்படுகின்ற பாடல் அன்று சுவாமிஜியின் தியானத்திலிருந்து அவரது திருவாய் மூலமாக வெளிப்பட்டது. ஓம் ஸ்தாபகாய ச தர்மஸ்ய சர்வதர்ம ஸ்வரூபிணே அவதார வரிஷ்டாய ராமகிருஷ்ணாய தே நமக. சத்தியுக தர்மத்தை நிலைநாட்டியவரே, எல்லா தர்மங்களின் வடிவனரே, அவதாரங்களில் தலை சிறந்தவரே, ஸ்ரீராமகிருஷ்ண தேவரே, உம்மை வணங்குகிறேன். சுவாமிஜி மடத்து அங்கத்தினவர்களுக்கு அளித்த பயிற்சிகளில் ஒன்று சொற்பொழிவு. ஒவ்வொருவரும் மடத்து அங்கத்தினர்களுக்கு முன்னால் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டும். குருதேவரின் சீடர்களும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. அப்படி ஒருமுறை சுபோதானந்தர் பேசும் நாள் வந்தது. அவர் இதற்கு ஒத்துக்கொள்ளவே இல்லை. எவ்வளவோ சாக்குப்போக்குகள் சொல்லி பார்த்தார்.
ஆனால் எதுவும் சுவாமிஜியிடம் எடுபடவில்லை. சொற்பொழிவாற்றியே தீர வேண்டுமென்று சுவாமிஜி கண்டிப்பாக கூறிவிட்டார். கோகா மகாராஜின் பேச்சை கேட்க அனைவரும் கூடினர். அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த சொற்பொழிவு நேரம் நெருங்கியது. சுபோதானந்தர் ஒரு வழியாக எழுந்தார். பேச ஆரம்பிக்கவில்லை. அதற்குள் மடமே அதிர்ந்து நடுங்க தொடங்கியது. வெளியில் மரங்களெல்லாம் வேருடன் முறிந்து சரியும் சத்தம் காதை பிளந்தது. அது 1898 ஜூன் 12ஆம் நாள் வங்காளத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலநடுக்கம். எல்லோரும் வெளியில் ஓடி கூட்டமாக தெருவில் நின்றனர். நிர்மலானந்தர் மட்டும் தினசரி வழிபாடு செய்யப்பட்ட குருதேவரின் படத்தை நெஞ்சோடு அணைத்து கொண்டு, அவரது புனித சாம்பல் இருந்த பெட்டியையும் அணைத்து கொண்டு ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா என்று கூறியபடி அங்கேயே நின்றார். கோகா பூமியே நடுநடுங்குமாறு அல்லவா பேசினான் என்று சொல்லி சிரித்தார் சுவாமிஜி. அனைவரும் அவரது கேலியில் கலந்து கொண்டனர். ஆலம்பஜார் மடம் ஏற்கனவே சேதமடைந்து எல்லா விதத்திலும் பேய் வீடு என்று அழைப்பதற்கு தகுதி வாய்ந்ததாக இருந்தது. இந்த நிலநடுக்கம் நிலைமையை இன்னும் மோசமாக்கியது. அதற்கு மேலும் அந்த இடத்தில் தங்குவது ஆபத்து என்பது உறுதியாயிற்று. அது மட்டுமின்றி நிரந்தரமான மடத்திற்காக ஏற்கனவே வேலூரில் நிலம் வாங்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திற்கு அருகில் தங்குவது மடத்து பணிகளுக்கு சாதகமாக இருக்கும் என்பதாலும் அங்கே மடத்தை மாற்றுவது என்று முடிவு செய்தனர். வாங்கப்பட்டிருந்த நிலத்திற்கு அருகில் நீலாம்பர் முகர்ஜியின் வீட்டில் மடம் 1898 பிப்ரவரி 13ஆம் நாள் தற்காலிகமாக இடமாற்றம் செய்யப்பட்டது. அன்னை இந்த வீட்டில் பல காலம் வாழ்ந்துள்ளார். பஞ்சதவம் என்ற கடினமான தவத்தையும் மேற்கொண்டார். இவ்வாறு புனிதம் பெற்றது இந்த வீடு. பிப்ரவரி 19ஆம் நாள் சிவராத்திரி. சுவாமிஜிக்கு இது இரட்டிப்பு மகிழ்ச்சி தந்த நாளாக இருந்தது. ஏனெனில் பல பகுதிகளிலிருந்தும் பணிகளின் முன்னேற்றம் பற்றி அவருக்கு செய்திகள் கிடைத்தன. சிவானந்தர் இலங்கையிலிருந்து திரும்பியிருந்தார். திரிகுணாதீதானந்தர் தினாஜ்பூரில் நிவாரணப் பணிகளை சிறப்பாக நிறைவேற்றி வந்திருந்தார். பிரம்மானந்தரின் தலைமை பொறுப்பில் மடத்து நிர்வாகம் மற்றும் செயல்பாடுகள் திருப்திகரமாக நடைபெற்று வந்தன. இளம் துறவியரையும் பிரம்மச்சாரிகளையும் துரையானந்தர் பயிற்றுவித்த விதமும் சுவாமிஜிக்கு நிறைவாக இருந்தது. எனவே சிவராத்திரி பிற்பகலில் ஒரு சிறு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்து அதில் சுவாமிஜி அனைவரையும் பாராட்டினார். ஆனால் அந்த சிவராத்திரி புனித நாளில் ஒருவர் கூட உண்ணா நோன்பு மேற்கொள்ளாதது சுவாமிஜிக்கு மிகுந்த மனவருத்தத்தை தந்தது. இரவு உணவு வேளையில் சாப்பிட வந்த சுத்தானந்தரிடம் உன்னால் விரதம் இருக்க முடியுமா என்று கேட்டார். முடியும் என்றதும் அவரிடம் விரதம் இருக்குமாறு கூறினார். இருப்பினும் அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு பழங்கள் மட்டும் சாப்பிட அனுமதித்தார். பிப்ரவரி 22ஆம் நாள் ஸ்ரீராமகிருஷ்ண ஜெயந்தி. அதனை சற்று வித்தியாசமாக கொண்டாட நினைத்தார் சுவாமிஜி. அது தீண்டாமையை ஒழிப்பதற்கான ஒரு முயற்சி. மன இயல்பிலிருந்து பிறந்த குணங்களுக்கு ஏற்பவே பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரர்களின் வேலைகள் பிரிக்கப்பட்டிருக்கின்றன. சிந்திக்க வல்லவன் பிராமணன், செயலாற்ற வல்லவன் சத்திரியன், பணம் சம்பாதிப்பவன் வைசியன், ஏவல் வேலைகள் செய்பவன் சூத்திரன். ஒரு சமுதாயம் சிறப்பாக அமைய இந்த 4 பிரிவினரின் பங்களிப்பும் தேவை. இந்த அமைப்பில் தனி மனிதனின் இயல்பே கணக்கில் கொள்ளப்படுகிறது. பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணன், சூத்திரனுக்கு பிறந்தவன் சூத்திரன் என்பது கிடையாது. பிராமணனுக்கு பிறந்தவன் தனது தகுதியின்மையால் சூத்திரனாக இருக்கலாம். அதுபோலவே சூத்திரனுக்கு பிறந்தவன் தனது தகுதியால் பிராமணனாகவும் இருக்கலாம். இந்த பாகுபாடு ஒரு சமுதாயம் சிறப்பாக வாழ்வதற்கு நமது முன்னோர்களும் சாஸ்திரங்களும் காட்டிய வழியாகும். ஆனால் காலத்தின் கைகளில் சில கருத்துக்கள் மெருகேறுகின்றன, சில கருத்துக்கள் பொலிவு இழக்கின்றன. சமுதாய பிரிவுகள் பற்றிய நமது முன்னோர்களின் கருத்து 2ஆம் வகையில் சேர்ந்து கொண்டது. மன இயல்புக்கு ஏற்ப மனிதர்களை பாகுபடுத்துவது போய் பிறப்பை வைத்து அவர்களின் தகுதிகள் கணக்கில் கொள்ளப்பட்டன. சுவாமிஜியின் காலத்தில் இந்த பிரிவுணர்ச்சி எளிநிலையின் உச்சத்தை அடைந்திருந்தது. அதனால்தான் நமது மதம் சமையலறையில் இருக்கிறது. பானைதான் நமது கடவுள். என்னை தொடாதே, நான் புனிதமானவன் என்பதே நமது மதம். இது இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் இப்படியே சென்றால் நம்மில் பெரும்பாலானோர் பைத்தியக்கார விடுதியில்தான் இருப்போம் என்று கொந்தளித்தார் அவர். வெறும் பேச்சுடன் நின்று விடுவதல்ல அவரது போக்கு.
அதனை சீர்படுத்த துணிந்தார் அவர். அதற்காக ஸ்ரீராமகிருஷ்ணரின் பிறந்த நாளை தேர்ந்தெடுத்தார். ஸ்ரீராமகிருஷ்ணரின் இல்லற சீடர்கள் பலரிடமும் தனது நோக்கத்தை கூறினார். பிராமணர் அல்லாதவர்களுக்கு அந்த நாளில் பூணூல் அணிவித்து காயத்ரி மந்திர உபதேசம் அளித்து பிராமணர்கள் ஆக்கப்படுவார்கள் என்பதை தெரிவித்தார். அதற்காக சுமார் 50 பேர் ஜெயந்தி நாளன்று வந்தார்கள். அவர்கள் கங்கையில் குளித்து ஸ்ரீராமகிருஷ்ணரை வணங்கி பூணூல் பெற்று கொண்டார்கள். அவர்களுக்கு காயத்ரி மந்திரம் உபதேசிக்கப்பட்டது. தினமும் 100 முறையாவது அந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் என்று சுவாமிஜி கூறினார். அங்கும் வினோதம் ஒன்று நிகழ்ந்தது. வந்தவர்களுக்கு சரத்சந்திரர் காயத்ரி மந்திரத்தை உபதேசித்தார். சுவாமிஜி ஒரு சிவப்பு போர்வையை போர்த்தியபடி அருகில் நின்றவாறு புகைக்குழாயில் புகைப்பிடித்து கொண்டிருந்தார். அன்று உபதேசம் பெற்றவர்களில் ஒருவரான ஹரிச்சரண் மல்லிக் எழுதுகிறார், அவர் பார்வைக்கு புகைப்பிடித்து கொண்டிருந்தார். ஆனால் அவரது கண்களை பார்த்தபோது அவர் அக உலகில் சஞ்சரித்து கொண்டிருப்பது புரிந்தது. ஆன்மாவில் நிலை பெற்று அந்த ஆனந்தத்தில் திளைப்பவராக இருந்தார் அவர். எந்த வார்த்தையும் பேசாமல் எங்களுக்குள் ஆற்றலை பாய்ச்சிக் கொண்டிருந்தார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். சடங்குகள் நிறைவுற்றது. அங்கே உபனிஷதங்கள், ஸ்ரீ பாஷ்யம் போன்ற சாஸ்திரங்கள் ஒரு துணியில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. சுவாமிஜி அதனை எடுத்து அவர்கள் ஒவ்வொருவரின் தலையிலும் தொட்டார். பிறகு, இன்றிலிருந்து உங்களுக்கு வேதங்களை படிப்பதற்கான அதிகாரத்தை தருகிறேன் என்றார். சுவாமிஜியே ஒவ்வொருவருக்கும் பூணூல் அணிவித்தார். அன்றைய ஜாதி கட்டுப்பாடு அமைப்பில் இந்த நிகழ்ச்சி ஒரு துணிச்சலான படி என்பதில் சந்தேகமில்லை. தாம் சொல்வதை செய்து காட்ட முடியும் என்பதை சுவாமிஜி நிரூபித்த ஒரு நிகழ்ச்சி இது. ஆனால் இது ஒரு முன்மாதிரியாக கொள்ளப்படவோ பின்னால் தொடரப்படவோ இல்லை. உபநயனம் நிறைவுற்ற பிறகு மடத்திலுள்ள துறவியர் சுவாமிஜியை சிவபெருமானாக அலங்கரித்தனர். உடம்பெங்கும் திருநீறு பூசினர். ஜடாமுடியும் காதில் குண்டலங்களும் அணிவித்தனர். ருத்ராட்ச மாலைகள் அணிவித்தனர். இடது கையில் திரிசூலத்தை வைத்தனர். இவ்வாறு அன்று சுவாமிஜி வாழும் சிவனாக தோன்றினார். சுவாமிஜியில் சிவ அம்சம் இருப்பது பற்றி ஸ்ரீராமகிருஷ்ணரே குறிப்பிட்டுள்ளார். நீ சிவன், நான் சக்தி என்று அவர் பலமுறை சுவாமிஜியிடம் கூறியதுண்டு. சுவாமிஜியும் சிறு வயதிலிருந்தே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டிருந்ததை ஏற்கனவே நாம் கண்டோம். சுவாமிஜி சிவபெருமானாக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார். அவரது கண்கள் பாதி மூடியிருந்தன. கையில் தம்புராவை வைத்து மீட்டியபடி ஸ்ரீராமரை பற்றிய பாடல் ஒன்றை பாடினார் அவர். அதன் பிறகு ஓர் அரை மணி நேரம் அங்கே ஆழ்ந்த அமைதி நிலவியது. பிறகு சாரதானந்தர் சுவாமிஜி எழுதிய படைப்பு என்பது பற்றிய பாடலை பாடினார். அந்த பாடலுக்கு சுவாமிஜி பக்கவாஜ் இசைத்தார். பாடல்கள் நிறைவுற்ற பிறகு சுவாமிஜி தமது அலங்காரத்தை கலைத்து அருகிலிருந்த கிரீஷுக்கு அணிவித்தார். கிரீஷ் பைரவ அம்சம் உடையவர் என்ற குருதேவர் கூறுவதுண்டு. எனவே நமக்கும் அவருக்கும் வேறுபாடு இல்லை என்று கூறிவிட்டு குருதேவரை பற்றி ஏதாவது கூறுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டார் சுவாமிஜி. பக்தியால் உள்ளம் நெகிழ்ந்தார் கிரீஷ். கருணை வடிவான நம் பிரபுவை பற்றி என்ன சொல்வேன்? என்னை போன்ற தகுதியற்ற ஒருவன் இன்று புனிதர்களாகிய உங்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கிறேன் என்றால் அது அவரது எல்லையற்ற அருளைத் தவிர வேறென்ன என்றார் அவர். அன்று நாகமகாசையர் வந்திருந்ததும் சுவாமிஜியின் மகிழ்ச்சியை பன்மடங்காக்கியது. முர்ஷிதாபாத்தில் அநாதை இல்லம் நடத்தி வந்த அகண்டானந்தரும் வந்திருந்தார். அன்றைய விழா சிறப்பாக நடைபெற்றது. சுவாமிஜி ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி புதிதாக எழுதிய கண்டன பவபந்தன என்ற பாடல் மாலை ஆரத்தி வேளையில் பாடப்பட்டது. சுவாமிஜி பாடுவது பற்றி சிவானந்தர் எழுதுகிறார். இந்த ஆரத்தி பாடலை சுவாமி விவேகானந்தர் எழுதியதுடன் ராகத்தையும் அவரே இணைத்தார். மாலை ஆரத்தி வேளைகளில் மிருதங்கத்தை வாசித்தவாறே அவர் இந்த பாடலை பக்தர்களுடன் சேர்ந்து தம்மை மறந்து பாடுவார். ஓ, என்னவோர் அற்புதமான காட்சி அது! உள்ளத்தை கொள்ளை கொள்கின்ற அவரது குரலும் பாடலின் நயமும் சேர்ந்து அங்கு புதியதொரு தெய்வீக உலகையே படைத்துவிடும். பிப்ரவரி 27 ஞாயிறன்று ஸ்ரீராமகிருஷ்ண ஜெயந்தி பொது விழா வந்தது.
தக்ஷிணேஸ்வரத்தில் தமக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் மடத்திற்கென பேலூரில் வாங்கிய நிலத்திலேயே விழாவை கொண்டாட எண்ணினார் சுவாமிஜி. ஆனால் பல காரணங்களால் அப்போது நிலத்தை கையகப்படுத்த இயலவில்லை. எனவே அதற்கு அருகிலுள்ள மற்றொரு நிலத்தில் விழா கொண்டாடப்பட்டது. சமீபத்தில் இந்தியாவிற்கு வந்திருந்த மிஸ் முல்லர், மிஸ் சாரா, மிஸ் மெக்லவுட், மிஸ் நோபல் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டது சிறப்பம்சமாக இருந்தது. இந்த மேலை நாட்டு பெண்களில் மிஸ் நோபலின் வரவு முக்கியத்துவம் வாய்ந்திருந்தது. சுவாமிஜியின் கருத்துக்களை ஏற்று இந்திய பெண்களின் பணிக்காக இந்தியாவிற்கு வந்தார் அவர். அவர் தமது விருப்பத்தை வெளியிட்ட போது சுவாமிஜி, இந்தியாவிற்கான பணியில் எதிர்காலத்தில் உனக்கு மகத்தான பங்கு ஒன்று உள்ளது என்பதில் நான் மிகவும் உறுதியாக உள்ளேன். இந்தியர்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே வேலை செய்வதற்கு இப்போது வேண்டியது ஓர் ஆணல்ல, பெண், பெண் சிங்கம். இந்தியா சிறந்த பெண்களை உருவாக்க முடியாததாக இருக்கிறது. அவர்களை மற்ற நாடுகளிலிருந்து கடனாகத்தான் பெற்றாக வேண்டும். உனது கல்வி, ஈடுபாடு, தூய்மை, ஆழமான அன்பு, உறுதி அனைத்தையும் விட உன் உடலில் ஓடும் வீர இரத்தம், இவையெல்லாம் அந்த பெண் நீயே என்பதை கூறுகின்றன என்று சுவாமிஜி கூறினார்.